ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஜென்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 1% எஃபர்ட் போட்டாங்க அப்படின்னா, நம்ம ஒரு 3% எஃபர்ட் வந்து அந்த இடத்துல கண்டிப்பா போடுற மாதிரி தான் நம்மளோட சுச்சுவேஷன் வந்து இருக்கும். நம்ம ஈஸியா நம்ம ஒரு எக்ஸாம் படிக்க போறோம், என்னை விடுங்க அப்படின்னு சொன்னா, அது இந்த நம்ம வீட்டுல நம்ம பேரண்ட்ஸே ஓகேமா நீ படிச்சு நீ ஒரு வேலைக்கு வா அப்படி நம்ம பேரண்ட்ஸே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த சொசைட்டி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதே கிடையாது. அவங்க சொசைட்டி போடுற ப்ரெஷர், பேரண்ட்ஸ் மேல போடுற ப்ரெஷர் வந்து அதை நம்ம மேலதான் அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதனால கேர்ள்ஸ் வந்து என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, நீங்க வந்து லோ ஆகி நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணாதீங்க. நானே வந்து நிறைய டைம் வந்து யோசிச்சிருக்கேன். ஏன்னா 19 வந்து முடிச்சுட்டேன். ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நான் ப்ரிப்பரேஷன்ல தான் வந்து இருந்திருக்கேன். மேரேஜ் ப்ரெஷர் வந்திருக்கு, அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் வந்து ஹேண்டில். இன்னும் படிச்சு நீங்க ஒன்றும் போகவே இல்லைல்ல, மேரேஜ் கட்டி கொடுத்துட்டா போதும், இதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்கணும், அந்த மாதிரிலாம் சொசைட்டி வந்து சொல்லதான் செய்வாங்க. நீங்க அதெல்லாம் தாண்டி கண்டினியூஸா ப்ரிப்பரேஷன்லேயே இருங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, நீங்க ப்ரிப்பேர் பண்றத பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் வந்து கண்டிப்பா நீங்க அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து உங்களை வேற மாதிரியும், எனக்கு அப்பவே தெரியும் நீ நல்லா படிச்சுட்டே இருப்ப அப்படின்ற மாதிரி அவங்களே பேசுவாங்க. அப்போ வந்து இவங்களுக்காண்டி போய் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கில்ட்டினஸ் வந்து தனக்குள்ளே வந்துடும். அதனால எப்பவுமே வந்து ட்ராப் பண்ணிடாதீங்க, ப்ரிப்பரேஷன் வந்து போட்டுட்டே இருங்க. ஈவன் மேரிட் ஆனவங்களும் சரி, வீட்டில் வந்து ப்ரெஷர் இருக்கு, வீட்டில் படிக்க விடலைன்றதுனாலும் எப்போ டைம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த டைம்ல நீங்க படிங்க. ஒருவேளை மார்னிங் டு நைட் வரை எனக்கு ஃபுல்லா வீட்டில் ஒர்க் இருக்கு, படிக்கவே முடியலன்னா அவங்க எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் நைட்டுக்கு மேல நீங்க உங்களுக்காண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரை கேர்ள்ஸுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஜாப்ல போய் உட்காரும் போதுதான் நம்மளோட பவர் நமக்கே வந்து தெரியும். நம்மளை பூஸ்டப் பண்றதுக்கு என்னதான் மத்தவங்க வந்து இருந்தாலும் நம்ம தான் வந்து பூஸ்டப் பண்ணிட்டே இருக்கணும். அதனால நீங்க வந்து செல்ஃப் டவுட் பண்ணிட்டு விட்டுட்டே இருக்காதீங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து நான் நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன், நம்ம இதை விட்டுட்டு போயிடலாம். ஆக்சுவலி லேடிஸ் பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நம்ம இப்ப படிக்காம விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் மேரேஜ் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. மேரேஜ் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீ வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு யாரும் நம்மளை கம்பல் பண்ண போறது கிடையாது. அது லைஃப் வேற மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ எனக்கு இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருக்கோமே, எந்த எக்ஸாமும் வரவே இல்லையே, வேகன்சி கம்மியா இருக்கும்போது நம்மளே விட்டுட்டு போயிடலாமான்னு எனக்கு நிறைய தோணிருக்கு. பட் இருந்தாலும் நான் உள்ள வந்துட்டேன். என்னோட 2 இயர்ஸ் நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா இன்வெஸ்ட் பண்ணதை நான் வேஸ்ட் ஆக்கிட கூடாதுன்றதுனாலே நான் அதுலயே ஸ்டில் பண்ணி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நான் லாஸ்ட் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் எங்க அம்மா வந்து சொல்லிட்டாங்க, இதுதான் உன்னோட லாஸ்ட் எக்ஸாம், இதுக்கு மேல வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளவு நாள் உனக்கு டைம் கொடுத்துட்டோம், இனிமேல் டைம் தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அம்மா கொடுத்துட்டாங்க. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லாஸ்ட் எக்ஸாம் எழுதினேன். லாஸ்ட் எக்ஸாம் எழுதி நான் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் SSCJE வந்தது, அதுவுமே வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிட்டு. முனிசிபாலிட்டி எக்ஸாம் எழுதினேன், அதுவுமே எனக்கு கிளியர் ஆயிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கண்டினியூஸா ப்ரிப்பரேஷன்லேயே இருங்க. ஒரு எக்ஸாம் நீங்க கிராக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்க எல்லா எக்ஸாமுமே உங்களால கிராக் பண்ண முடியும். அதுதான் ப்ரிப்பரேஷன், கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க். மற்றவங்களுக்காக வந்து உங்களோட எய்மை, ட்ரீமை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. எனக்கு எப்பவுமே என்ன ப்ராப்ளம்னாலும் உங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க யாரா இருப்பாங்க, அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்களே மோட்டிவேட் ஆகிக்கோங்க. நான் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய பார்ப்பேன். தென்காசி டாப் ஆகாஷ் அகாடமி சாரு, அப்புறம் சுரேஷ் அகாடமி சார்ஸ், அந்த மாதிரி மோட்டிவேஷன், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் நிறைய பார்த்துட்டே இருப்பேன். அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி பூஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நமக்குள்ளே நம்மளால முடியும், நம்ம இந்த ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ காண முடிக்கணுன்ற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. யாரா இருந்தாலும், நாட் ஒன்லி ஃபீமேல், எல்லா ப்ரிப்பரேஷன் பண்ற எல்லாருக்குமே சொல்றேன். ஒரு நோட் மாதிரி போட்டுட்டு இன்னைக்கு இன்னென்ன டாபிக் முடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நோட் பண்ணிட்டு அன்னன்ன டேக்கு அதை கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்க போற மாதிரி பாருங்க. அது கண்டிப்பா அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா அதை வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நோட், ஒரு 2 இல்லைன்னா 3 ஷீட்ஸ்ல வந்து ஃபார்முலாஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதோட கீவேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நோட் பண்ணிட்டே இருங்க. ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்ம ஒரு டைம் எடுத்த நோட்ஸே பார்த்துட்டு நம்ம செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த நோட்ஸ் பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. அதுல உங்களுக்கு ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். அதை வந்து என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோட்ஸ்லயே வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டே வாங்க. ஃபைனலா வந்து உங்களுக்கு
லாஸ்ட் டே ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு சப்ஜெக்டா 1 மந்த் இல்லைன்னா 1 வீக் அந்த மாதிரி படிச்சுட்டு இருப்போம். ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம எல்லா நோட்ஸும் எடுத்து நம்மளால பார்க்க முடியாது, நம்மளுக்கு சுத்தமா டைம் இருக்கவே இருக்காது. ஆனா போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்தாதான் நமக்கு படிச்சோம் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டே இருக்கும். பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். அப்ப நீங்க இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்க ஒரு 10 இருக்க சிலபஸ்ல இருக்க எல்லா யூனிட்டுக்குமே ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்க ரிவைஸ் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடா உள்ள போய் நீங்க எழுத முடியும். நீங்க ஒரு டாபிக்கே முடிக்கலனாலும் நம்ம இதை படிச்சிருக்கோம், நம்மளால அந்த கொஸ்டினை எந்த மாதிரி வந்தாலும் அட்டன் பண்ண முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அப்போ வரும். நீங்க கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல போய் அது கிராக் பண்ணிடலாம். நிஜமா எக்ஸாம்ல அந்த டாபிக் நீங்க படிச்சிருக்கவே மாட்டீங்க, அந்த டாபிக் என்னன்றது கூட தெரியாது. ஆனா நீங்க அது கூட லிங்க் வந்து உங்களுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க. அதை வச்சு நீங்க அந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக வந்து உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டு நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸில் ஒரு 5 பேர் பக்கமாக கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் சில ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு பக்கத்தில் ஒரு 270 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணி பார்டர்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா, பிந்து மேமை வந்து நான் கூகுள் மீட்டை இன்ட்ராக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் உங்களால் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியுமா அவங்களோட? கண்டிப்பாக சார், நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. சூப்பர் மேம், ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒருத்தங்களாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி வெக்ஸ் ஆகி ரொம்ப உடஞ்சிட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து குழந்தையும் பார்த்துக்கிட்டு எக்ஸாம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் வந்து குவிட் பண்ண போகிறங்கிற அளவுக்கு போய் ஒரு வழியாக இப்போது ரீசெண்டாக வந்து எக்ஸாம்ஸில் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களையும் நம்ம கூடிய சீக்கிரம் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. இப்போ மென் ஆஸ்பிரண்ட் கூட எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் விமன் வரும்போது அவங்க வந்து ஃபேமிலியும் பார்க்க வேண்டியிருக்கும். அதனுடைய ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளால் விவரிக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம ஃபிசிக்கலாக கஷ்டப்படுறோம் மென், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு அது வந்து எமோஷனல் லேபரை பற்றி கூட ஒருத்தங்க பேசியிருப்பாங்க. நீ என்னனால ரொம்ப அருமையாக இருக்கும். உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனும் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? ஆமாம், நான் ஐஏஎஸ் வந்து 1 டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஐஏஎஸ்ல வந்து அந்த நான் டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் என்விரான்மெண்டல் சயின்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதனால சரி அதை விட்டுட்டு நான் டிஎன்பிசி ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையாகவே வந்து இந்த இன்ட்ராக்ஷன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நாளைக்கு எங்களோட சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். உங்களுடைய சக்ஸஸ் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். எஸ், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களோட இவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம்.